சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை காணம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை காணம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, மாயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை போக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, மாயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை போக்கிட. நீரென்றும் எங்கள் நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே. அவன் தண்ணீர் பசு புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எங்கள் நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே. தண்ணீர் பசு புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி, ஜீவனாளெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி, ஜீவனாளெல்லாம் நன்மை கிருபை தொடருவே, கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்தன் நீதியாயும், நாளெல்லாம் உந்தன் துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தெய்வம் நீ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நேசனாய், மாணவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நேசனாய், மாணவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை காணம் ஞானம் மகிமையும் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை காணம் ஞானம் மகிமையும் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, மாயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை போக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, மாயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை போக்கிட. என் நாவு உந்தன் நீதியாயும், நாளெல்லாம் உந்தன் துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீர். என் நாவு உந்தன் நீதியாயும், நாளெல்லாம் உந்தன் துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீர். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நேசனாய், மாணவரிலும் மிக
மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த மாணவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. One more time. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர் நமக்காக பாவமானார், நம்மை நீதியாக்கும்படியாக. அவர் சிலுவையிலே சாபமாய் தொங்கினது நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அனைத்து நமக்கு வரும்படியாக. ஒவ்வொரு அடியினால் ஏற்பட்ட காயங்களால் அற்புதமான காரியம் நிகழ்ந்திருக்கிறது. நாம் சுகமானோம். இனி வியாதிகள் நம் சரீரத்தை தாக்கவோ நம்மை அழிக்கவோ முடியாது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும்பொழுது, வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டால் போதாது, கேட்கிற நாம் அதை விசுவாசத்தோடு கேட்கும்பொழுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, கேட்டார்கள். கர்த்தர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொண்டு போவேன் என்று. ஆனால் கேட்டார்கள், கேட்ட அவர்களோ விசுவாசத்துடன் கலக்காதபடினாலே. பவுல் அதை குறித்து சொல்லுகிறார், கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாகவில்லை. பிரியமானவர்களே, கேட்கிற வார்த்தை ஒவ்வொன்று நமக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டுமானால் விசுவாசத்தோடு கலந்து, சந்தேகத்தோடு அல்ல, பயத்தோடு அல்ல, நடக்குமா நடக்காதா அப்படி என்ற எண்ணத்தோடு அல்ல. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது முதல்ல ரொம்ப தடுமாறினான். ஆனால் பிறகு ஒரு காரியத்தை செய்தான். தன் சரீரம் செத்து போனதையும் சாரால் கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல், சந்தேகப்படாமல், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அப்படி பேசி பேசி விசுவாசத்தில் கலந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி வேதம் சொல்லுகிறது விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Glory Lord. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்துக்கு மேலாய் உயர்ந்திருக்கிறது இயேசுவின் நாமம். இப்பொழுதல்ல, எல்லா தலைமுறையும் தலைமுறை தலைமையாய். கர்த்தர் சொல்றார், நீயும் உன் பிள்ளைகளும். கர்த்தர் அறிவது தேவனுடைய சித்தம். அதுக்கான ஒரு தீர்மானத்தை பெற்றோர்கள் நம்ம எடுக்கணும். ஜாஷுவா as a family leader he has taken the quality decision. ஒரு தரமான தீர்மானம் எடுத்து சொல்கிறான், நானும் என் வீட்டாரும். அப்படி ஒரு தீர்மானம், நானும் என் பிள்ளைங்களும் எப்படி வேணால் பிள்ளைங்க எப்படியாவது போட்டோம், நான் ஒரு பக்கம் கர்த்தரை தேடிட்டு வருவேன். அப்படி அல்ல, சொல்கிறான், நீ உங்களை பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன்னு சொல்கிறான். நானும் என் வீட்டாரும். ஹல்லேலூயா. பாடி உயர்த்து அந்த நாமத்தை பாடுவோம். தலைமுறை தலைமுறையாய் போற்றும் நாம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம்
இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. எல்லாரும் இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்த நாமம் இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்திலிருந்து விடுவித்த நாமம் இயேசுவின் நாமமே, பாவத்திலிருந்து ரட்சித்த நாமம் இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்திலிருந்து விடுவித்த நாமம் இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்திட்ட இயேசுவின் நாமமே, சத்து கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்ட நாமம் இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்திட்ட இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்ட நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லா வியாதிகளையும் குணமாக்கிடும் நாமம் இயேசுவின் நாமமே, கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடும் நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா வியாதிகளையும் குணமாக்கிடும் நாமம் இயேசுவின் நாமமே, தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. எங்கள் இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த கரலை தட்டி நாம் தேவனை துதிப்போமே. ஆமென். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே சொல்லி கட்டளையிட்டேன். மாதிரி படிக்கும் பொழுதெல்லாம் வார்த்தை என்ன சொல்லுது, நல்லா நிதானமாக வேதம் சொல்லுது, பகுத்து படியுங்கள். ஒவ்வொரு தடவை நான் படிக்கும்போது இதில் ஒவ்வொரு ஆங்கிளாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி நடவுங்கள்.
நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி. கர்த்தர் எனக்கு ஏதாவது நல்லது செய்வாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் ஏற்கனவே நல்லதெல்லாம் செய்துட்டேன், இப்போ உனக்கு நன்மை உண்டாகணும்னா நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணுன்றார். உனக்கு இனிமேல் நான் யோசித்து சிந்திச்சு ஏதாவது ஒன்று செய்யணுன்னு இல்லை. கர்த்தர் சொன்னார், இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, உனக்கு எல்லா நன்மையான காரியத்தை நான் செய்து முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் அதை அடைய வேண்டுமானால் என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து, என்னுடைய வசனத்துக்கு, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்போ தான் நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள். கோயிலில் போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பேரை மாற்றிக்கோ, நான் உன் தேவனாக இருப்பேன்னு சொல்லலை. என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. ஆனால் நம்ம எதுக்கு செவி கொடுக்கிறோம்? நம்முடைய காதை கொடுத்து எதை கேட்குறோம் என்பது மிக முக்கியமானது. ஏன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வேதம் இப்படி சொல்லுது பாருங்க, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு என்று சொல்லுகிற இந்த விசேஷத்தையே அல்லது இந்த செய்தியையே நான் உங்களுக்கு சொல்லி செய்தா செய்துக்கோன்னு சொல்லலை. இட் இஸ் மை கமாண்ட், கட்டளை இடுகிறேன். நீங்கள் நன்றாக இருப்பதற்காக தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ நல்லா இருக்கிறது என்பது ஏதோ நான் கண்டுபிடிச்சதல்ல. உபாகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் மாத்திரமல்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்கு, நன்றாய் வாழும்படியான ஒரு வாழ்வை தேவன் விரும்புகிறார். நொந்து நூலாய் கஷ்டப்பட்டு பிரச்சனையில் வாடி வதங்கி ஏராளமான கண்ணீரோடு வாழ்க்கையை நடத்தி இப்படி தான் தேவன் விரும்புகிறார் என்று ஒரு சிலர் தவறாக நினைக்கிறாங்க. கர்த்தர் இது ஒரு பங்கா எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் பங்கு, உங்களுடைய பாத்திரம் அல்லது உங்கள் பங்கு என்னவென்றால், கர்த்தர் சொல்றாரு, நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் நான். அப்படி நன்மையினால் நீ திருப்தி ஆகணும்னா அது தானா வருகிறதில்ல. நீ என்னுடைய மகளா வாழனா, நீ உலகத்தில் இருக்கிற சந்தேகத்தையும் பயத்தையும் உண்டாக்குகிற வார்த்தைக்கு செவியை கொடுக்காம உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து அதுதான் உண்மை என்று நீ நினைத்து விடாதபடி என் வார்த்தைக்கு செவி கொடு. அடுத்த வசனம் சொல்றாரு 24வது வசனத்தில், ரொம்ப அருமையான காரியம். அவர் சொல்றார், அவர்களோ அதை கேளாமல், என்னுடைய வார்த்தையை கேளாமல், செவியை கொஞ்சம் சாய்க்காம அல்லது அவர்கள் கவனமாக கவனிக்காம தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி கடினத்தினான்படியும் நடந்து முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள். என்ன மாதிரி எழுதிது பாருங்க. ஏன் இன்னைக்கு விசுவாசி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஏன் நல்லா வாழலை? முன்னேற முடியாத காரணம் என்ன? கர்த்தர் சொல்றார், அவர்கள் அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் தங்கள் இருதயத்தின், அல்லது அப்படி எழுதாம தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி. ஏன் இது பொல்லாத இருதயம் சொல்லுச்சு? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. இது அப்படியே வச்சுங்க. எபிரேயர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத இருதயம் சொல்லுதுன்னா, இங்கே ரொம்ப நல்லா எழுதியிருக்குது பாருங்க. அதுக்கான காரியத்தை அதே மாதிரி ஏறக்குறைய அதே தான் சொல்றாரு இங்கே. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாதபடினால் கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் அடையவில்லை. கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு அறிவிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவங்க விசுவாசத்தோடு கலக்கலை. எதோட கலந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம், இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று நான் கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவருடைய சத்தம் பூமி எங்கும், அவருடைய வசனங்கள் பூமி சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே, அறியவில்லையா என்று கேட்கிறேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஆனால் கேட்டாங்களே ஒழிய கேட்டதை விசுவாசத்தோடு கேட்கல. சந்தேகமான பொல்லாத இருதயம் அவங்களுக்குள்ள உண்டாயிடுச்சு. ஏன் அது பொல்லாத இருதயம்? இருதயம் என்ன? ஆவி, உள்ளான மனுஷன். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் நடக்காம மாம்சத்திலே நடந்தார்கள். கண்களால் பார்த்து காதினாலே அவர்கள் கேட்டதை நம்பி தேவன் என்ன சொன்னாரோ அதை கண்களுக்கு முன்பாக நிறுத்தாமல் மற்றவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தங்கள் செவியினாலே கேட்டபடினாலே கர்த்தர் சொல்றார், அவர்களுக்கு இருந்தது பொல்லாத இருதயம். இது ஏதேன் தோட்டத்திலே உண்டாயிடுச்சு. கர்த்தர் சொன்னதை கேட்காம
பிசாசு சொன்ன வார்த்தையை ஏவாள் கேட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காம பிசாசு சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சான். அங்கேயே உண்டாச்சு அந்த பொல்லாத இதயம். பிரியமானதே, அதிலிருந்து மனுஷர்கள் மாம்சத்திலே நடந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், செவிகள் இருந்தும் கேளாத விதத்திலே, மனதிலே அவர்கள் இருதயத்தை தோன்ற முடியாதபடி பிசாசானவன் 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, பிசாசு அவர்கள் கண்களை குருடாக்கி போட்டான். ஆனா நல்ல செய்தி என்ன வேதம் சொல்கிறது? இப்பொழுது மறுபிறப்பை பெற்றிருக்கிற நமக்கு தேவன் ஆவியானவர் உதவினாலே, நமக்கோ ஆவியானவர் தமது ஆவியினாலே இவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரு? நீங்கள் கேட்கிற வார்த்தை குறித்து செவி கொடுத்து, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து. ஏன்னா நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படிதான் நடப்பீங்க. எரேமியா 7:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி அவர்கள் நடந்தார்கள். எப்படி நடந்தாங்க? முன்ன போகாமல் பின்ன நடந்தாங்க. கான்செப்ட் என்னன்னா, எப்படி யோசிக்கிறோமோ அப்படிதான் நம்ம நடப்போம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியாக இருக்கிறான். இதையே தான் ரோமர் 8:5 எடுத்து காமிச்சேன். பவுல் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அங்கே சொல்றார் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது பவுல் நல்லா விளக்கி சொல்றார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறார்கள். எல்லாம் சொல்லுவோம், நடக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். சொல்லுங்க, சிந்திக்கிறார்கள், நடக்கிறார்கள். அதான் கான்செப்ட். எப்படி சிந்திக்கிறோமோ அப்படிதான் நடப்போம். உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அந்த சிந்தனையை பொறுத்து தான் நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் இதை பற்றி சொல்லி கொடுத்ததே இல்லை. எப்படி சிந்திக்கிறோம்? ஆவிக்குரிய சிந்தனைனா என்ன? என்றைக்கு நாம் மறுபடியும் பிறந்துட்டோமோ நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடியும் பிறந்துட்டோம். இயேசுவை சொந்த இரட்சகராக, அவர் தான் என் பாவத்தை மன்னிச்சாரு, அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், நீங்க சொன்ன உடனே உங்க ஆவியில நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. அது எப்படி பிறந்தீங்கன்னா, பிராண்ட் நியூ மேன். கொஞ்சம்